வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு இன்னைக்கு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவின் நிதிநிலை அறிக்கை, பட்ஜெட். ஸோ அந்த பட்ஜெட் நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்தார். அந்த நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் விவரங்கள், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம வீட்டுக்கு எப்படி வரவு செலவு திட்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நாட்டுக்கு ஒரு வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறது தான் பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இதில் என்னென்னலாம் நடந்திருக்கு, இதனால் எனக்கு என்னப்பா பெனிஃபிட் அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம். ஸோ சில பெனிஃபிட்டெல்லாம் நம்மளுக்கு இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ஹாப்பியான நியூஸோடு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ நம்ம அன்றைக்கி அதை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் நமக்கு அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போது பட்ஜெட் முதல்ல ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ். ஸோ மிடில் கிளாஸில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சம்பளம் வாங்கி வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருப்பவர்கள், அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் 12 லட்சம் வரைக்கும் நமக்கு வருமான வரி கிடையாது அப்படிங்கிறத புதிய வருமான வரி திட்டத்தின் மூலம் யாரெல்லாம் செயல்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் 12 லட்சம் வரைக்கும் வருமான வரி கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்குறோம். ஸோ இனிமேல் 12 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம வரி செலுத்த தேவையில்லை. அடுத்து டிடிஎஸ், டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். டிடிஎஸ் அப்படின்னா நம்ம எப்போ வருமானம் முடிக்காங்களோ அப்போவே வரி பிடிக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா அந்த சீனியர் சிட்டிசன்ஸ், முதியோர்கள், அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கடைசி காலத்தில் அவங்க ஒரு பணத்தை சேர்த்து பேங்கில் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு வட்டி கிடைக்கும். அதில் வட்டி பார்த்திங்கன்னா அந்த வட்டிக்கு எவ்வளோ கிடைச்சாலும் அந்த வட்டிக்கு ஒரு 50,000 ரூபா வரைக்கும் வரி விலக்கு இருந்தது. அந்த 50,000 அப்படிங்கிற அந்த லிமிட் இனிமே வட்டி 1 லட்ச ரூபா வரைக்கும் வட்டி கிடையாது. 1 லட்ச ரூபா வரைக்கும் வரி விலக்கு. 1 லட்ச ரூபா வரைக்கும் அவங்க வட்டி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வட்டி தொகை வந்தது அப்படின்னா அதுக்கு அவங்க வரி கட்டணும் அப்படிங்கிறது மாற்றி அமைச்சிருக்கிறாங்க 50,000 ரூபாலேருந்து. அடுத்து வாடகை. இப்போ வாடகை மூலமாக நான் வருமானம் ஈட்டுறேன் அப்படின்னா அந்த வாடகை மூலமாக வருமானம் ஈட்டுறது 2.4 லட்சம் வரைக்கும் இருந்த அந்த விதிமுறை இனிமேல் 6 லட்ச ரூபாயாக உயர்த்திருக்காங்க. 6 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா தான் அந்த வாடகை மூலமாக டேக்ஸ் டிடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து எல்ஆர்எஸ் அப்படின்றாங்க. அதாவது வெளிநாட்டுக்கெலாம் சில பேர் பணம் அனுப்புவாங்க. வெளிநாட்டில் ஒருத்தங்க மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கலாம், இல்லை வெளிநாட்டில் குழந்தைங்களை படிக்க வைக்கலாம், கல்விக்காக பணம் அனுப்புறது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அனுப்புவாங்க பாருங்கள். டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படிம்பாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 7 லட்ச ரூபாலேருந்து 10 லட்ச ரூபாயை அதை உயர்த்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஸ்விக்கி, சொமேட்டோ இந்த மாதிரி இதிலலாம் நிறைய ஆர்டர் பண்ணுறோம். ஸோ அதில் நமக்கு டெலிவரி கொடுக்க வராங்க பாருங்கள் பர்சன், அவங்கெல்லாம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே இ-சாம் SHARM ஷாம் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தை உருவாக்கி அதில் அவங்க பதிவு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இனிமேல் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க கவர்மெண்ட். அடுத்து புதிதாக தொழில் முனைவோர்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள். அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு 10,000 கோடி ஏற்கனவே அலோகேட் பண்ணியிருக்கான்றாங்க. இன்னும் ஒரு 10,000 கோடியை நாங்கள் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து விவசாயிகள் கடன் பார்த்திங்கன்னா விவசாயியில் தன் தான்யா கிருஷி, அதாவது நிறைய வார்த்தைகள் ஹிந்தி வார்த்தைகளை அவங்க யூஸ் பண்ணாங்க. இந்த ஹிந்தி வார்த்தைகள்லாம் நமக்கு தெரியாது, ஏன்னா பே தான் நமக்கு தெரிஞ்சாலாம் ஒன்று தான், ஏக் கிசான் ஏக் காவுமே ரகுதாத்தா. ஆமாம், அதனால் அந்த தன்யா கிருஷி அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக குறைந்த உற்பத்தி திறன் கொண்ட ஒரு 100 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அதை மேம்படுத்த போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இந்த கிசான் விவசாயிகளுக்கு கடன் பார்த்திங்கன்னா 3 லட்ச ரூபா இருந்த கடனை 5 லட்சமாக உயர்த்தி இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அந்த கிரெடிட் கார்டு மூலமாக 5 லட்ச ரூபா வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்து பெண்கள் ஊட்டச்சத்து, பெண்களுக்கு ஊட்டச்சத்துலாம் கொடுப்போம் அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு ஹிந்தி வார்த்தை சசம் அங்கன்வாடி மற்றும் போஷன் அப்படின்றாங்க. அது என்ன சசனோ போஷனோ 2.0 அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு 2 கோடி குழந்தைகள், 2 கோடி, 1 கோடி கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், இவங்களுக்கெல்லாமே அந்த ஊட்டச்சத்து பொருட்கள்லாம் நாங்கள் கொடுக்க இது பண்ணுறோம் அப்படின்றாங்க. அடுத்து உயிர் காக்கும் மருந்துகள். அதில் பார்த்திங்கன்னா கேன்சர், இந்த கேன்சரு இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு 36 ட்ரக்ஸ்
அதில் வந்து அந்த 36 மருந்துகளுக்கு வந்து சுங்க வரி விலக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு அடுத்து தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு இப்போ வந்து டிங்கரிங் அப்படின்றான். அதுக்கு பேர் ஏதோ டிங்கரிங்கிறான், அடல் டிங்கரிங்கிறான், என்னன்னு தெரியாது நமக்கு. அடல் டிங்கரிங் அப்படின்றான். அந்த அடல் டிங்கரிங்க்கு நாங்கள் வந்து 500 கோடி அலோகேட் பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு 500 கோடி, 1 கோடி 2 கோடியில் 500 கோடி அலோகேட் பண்ணுறாங்க. அடுத்து பீகாரில் வந்து ஐஐடி நிறுவனங்கள்லாம் இருக்குது. அந்த ஐஐடி நிறுவனங்களை வந்து இன்னும் விரிவாக்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பீகாரில் வந்து சட்டமன்ற தேர்தல் வருது. ஸோ அதை கருத்தில் கொண்டு பீகாரில் வந்து நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள்லாம் பயங்கரமாக பேசுகிறாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் அதுதான் உண்மை. இப்போ நமக்கே வந்து மிடில் கிளாஸ்க்கு வந்து இந்த வருமான வரி விலக்கு கொடுத்ததே காரணம் வந்து தில்லியில் தேர்தல் வருது அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தெல்லாம் இருக்கும் அப்படின்னு என்னுடைய ஊகம். ஐயோ நான் தப்பாக சொல்கிறேன்னு சொல்லி எதுவும் பண்ணிடாதீங்கப்பா, இதுதான் உண்மை. நமக்கு தெரியும், அரசியல்வாதிகளுக்கு தெரியாததா என்ன, எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். மக்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை அமைச்சரே அப்படின்ற மாதிரி. அடுத்து 50 சுற்றுலாத்தலங்களை மேம்பாடு பண்ணுறோம் அப்படின்றாங்க. முத்ரா கடன் கொடுக்குறோம் அப்படின்னா. அடுத்து புதிய வருமான வரி சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் புதிய வருமான வரி சட்டத்தை நாங்கள் வந்து மக்களவையில் தாக்கல் பண்ணுவோம் அப்படின்றாங்க நாடாளுமன்றத்தில். அடுத்து காப்பீடு, இந்த காப்பீடு நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 74% தான் அவங்க இது பண்ணியிருப்பாங்க, மிச்சதெல்லாம் அந்நிய நேரடி முதலீடு. இனிமேல் வந்து என்னென்னா 100% அந்நிய நேரடி முதலீடு. யார் வேணாலும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஃபாரினில் உள்ள இன்வெஸ்டர். ஸோ ஃபாரினில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அடிச்சது ஜாக்பாட். இனிமேல் வந்து இந்தியன் கம்பெனியில் ஒரு காப்பீட்டு நிறுவனத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அவங்க இங்கே வந்து ஆரம்பிக்கலாம். ஆனால் கரெக்டான காப்பீட்டு திட்டத்தை ஆரம்பித்து மக்களுக்கு சரியான ஒரு சர்வீஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இல்லை அவன் ஏமாற்றிட்டு போனான்னா நமக்கு கற்பாயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல திட்டம் தான் காப்பீட்டு அந்நிய நேரடி முதலீடு. இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. அதை நம்ம இப்போ வெளிப்படையாக அங்கே பேச முடியாது, அது நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து எப்படி திட்டம் அப்படிங்கிறத, அந்த திட்டம் எப்படி செயல்படுது, அந்த திட்டத்தை பயனடைபவர்கள் யார் அப்படிங்கிறத பார்த்தா மட்டும்தான் நமக்கு சொல்ல முடியும். அடுத்து பீகாரில் மக்கானா அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. மக்கானானா உணவு பதப்படுத்தல் வாரியம். அதாவது இந்த தாவரம், அந்த தாவரங்களெல்லாம் வந்து கரெக்டாக வளர்க்கிறதுக்கு உண்டான ஒரு வாரியம். அடுத்து உணவுப்படுதலுக்கு தேசிய உணவு தொழில்நுட்பம் நிறுவனம், தொழில் முனைவோர் நிர்வாக மையம், இதெல்லாம் அமைப்போம் அப்படின்றாங்க. அடுத்து துவரம்பருப்பு உளுந்தம்பருப்பு உற்பத்தி திறனெல்லாம் ஊக்குவிக்க போகிறோன்றாங்க. காலனி தொழிற்சாலை அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இது டெவலப் பண்ண போகிறோம், அதனால் ஒரு 22 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குன்றாங்க. பொம்மைகள்லாம் வந்து இனிமேல் இந்தியாவிலேயே ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. உண்மையிலே இது நல்ல திட்டம் தான். பொம்மைகள் நம்ம எல்லாருமே வந்து வாங்குறது எல்லாமே சைனா பொம்மை, கம்மியாக தான் இருக்குது ரேட்டு, அதனால் அங்கே அதை வாங்கிடுறாங்க. இந்தியா அந்த விஷயத்தில் டெவலப் ஆச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும் கூட. அடுத்து தெருவோர கடைகள் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 ரூபா வரை கடன் வாங்கிக்கலான்றாங்க. அடுத்து இந்த ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அதுக்கெல்லாம் வந்து இன்டர்நெட் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுப்போம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி நிறைய திட்டங்களை வந்து நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பட்ஜெட் உரையில் ஆட்டினாங்க. ஸோ எல்லாத்தையும் விட அல்டிமேட் என்னென்னா கடைசி நேரத்தில் அறிவித்த அந்த 12 லட்ச ரூபா வரைக்கும் வருமான வரி கிடையாது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்தான். இனிமேல் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டெடக்ஷன் இதெல்லாம் வந்து, ஆனால் அதில் வந்து முதலீடு இதெல்லாம் காமிக்க முடியாது, எல்லாமே வேஸ்ட்டு. 12 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. பழைய டேக்ஸ் ரிஜைம் அப்படின்னா 4 லட்ச ரூபா வரைக்கும் ஜீரோ, எதுவும் கட்ட தேவையில்ல. 4 to 8 லட்ச ரூபா வரைக்கும் 5%, 8 to 12 லட்ச ரூபா வரைக்கும் 10%, 12லேருந்து 16 லட்சம் வரைக்கும் 15%, 16 லட்சத்துலேருந்து 20 லட்ச ரூபா வரைக்கும் 20%, 20 லட்சத்துலேருந்து 24 லட்சம் வரைக்கும் 25%, 24 லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 30% வருமான வரி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 12 லட்சத்துக்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், பரவாயில்ல. நமக்கெல்லாம் வந்து இனிமேல் டேக்ஸ் கிடையாது, ஏன்னா நம்மெல்லாம் வந்து லோ கிளாஸ் மிடில் கிளாஸ். ஸோ இதுதான். மிக்க நன்றி. இதை தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்கள், மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நாட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, இதனால் எனக்கு என்னப்பா பெனிஃபிட், நம்மளும் வந்து ஒரு நாட்டில் வந்து நம்ம நாடு எப்போ எங்கே போய்கிட்டு இருக்கு, இதனால் தொழில் வாய்ப்புகள் கூட கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி காப்பீடு இந்த மாதிரி விஷயத்தை நம்ம டெவலப் பண்ணலாம், அந்த மாதிரி சில தொழில் ஐடியாக்கள் கூட கிடைக்கும் நம்ம பட்ஜெட்டு. அதனால் எல்லாருமே வந்து பட்ஜெட்டை சீரியஸாக வாட்ச் பண்ணுவாங்கங்கிறது தான் யதார்த்தம். மிக்க நன்றி. அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்கள் தமிழ் தோழன்.